ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி எக்கு கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையை வச்சு நம்ம அழகான ஒரு கிரேவி பண்ணலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை, பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சில் வந்து நம்ம கட் பண்ணி பொடிசாக வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம்: இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடான உடனே எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையில் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். நம்ம கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிடுவோம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி சேர்க்குறோம். தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வதங்கிடும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம முடிக்கும்போது எவ்வளோ உப்பு தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டையுமே நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விடலாம். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு சேர கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சமாக சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். அப்போதான் தக்காளி கிரேவி வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகும். தக்காளியை வந்து நீங்கள் மசிச்சு விடலைன்னா அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா அப்பப்போ கிளறி விடும்போதே நல்லா மசிச்சு விடணும். இப்போ நமக்கு தேவையான குழம்பு மசாலா பொடி இருக்குது. இந்த குழம்பு மசாலா பொடி நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்க்கலாம். இன்னாக்கி நான் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு அடி பிடிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே ஒரு சேர மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்து விடணும் ஒரே மாதிரியாக. இல்லைன்னா அங்கங்கே தனித்தனியாக நிற்கும். ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ லிட்டு போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். ஏன்னா அந்த மசாலாவும் இந்த தக்காளியும் நல்லா எப்படி ஜூஸியாக வெந்து வருது பாருங்கள். மதி கொதிச்சு வரும்போது நல்லா கிளறி விடலாம். தக்காளியும் மசாலாலாம் ஒன்றா நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை இதில் உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு கொஞ்சம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மசாலா வந்து இந்த முட்டையில் கொஞ்சம் இறங்கணும். அந்த ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் அதில் இறங்கணுன்னே நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி கிரேவி எல்லாமே சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் மிக்சரை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்து நம்ம கலந்து விடலாம். தேங்காய், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்காக. அந்த மிக்சரை நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி நாங்கள் கிரேவி அப்படியே இருக்கோம்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது நம்ம ருசி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் குருமா ஸ்டைலில் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். தேங்காய் சேர்க்கறது ஹெல்த்தியும் கூட. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சு இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஜூஸஸ் இறங்கி நல்லா மசாலா தேங்காய் கலவை எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியான நமக்கு ஒரு முட்டை கிரேவி வந்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த கிரேவியை சப்பாத்தி, ரைஸை சூடாக போட்டு சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். காய்கறி குழம்பு இதெல்லாம் வச்சு டெய்லி சாப்பிடும்போது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துட்டு அதுவும் ஜூஸஸ் இறங்கணும். கொத்தமல்லி தழை தூம்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான முட்டை கிரேவி, அதாவது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.